வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்திரராசன். கல்குடா ஸ்ரீ முருகனாலய புனராவர்த்தன அஷ்டபந்தன பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. கல்குடா பாசிக்குடா கடற்கரையோரத்தில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு முனீஸ்ரீ முருகனாலய புனராவர்த்தன அஷ்டபந்தனம் பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. நாளை காலை மகா கணபதி வழிபாடு, சந்திர பூஜை, மாலை பஞ்சகுண்டபக்ஷ மகா யாகாரம்பம் மற்றும் கோமங்களுடன் கிரியைகள் நடைபெறவுள்ளது. முனீஸ்ரீ முருகனாலய மகா கும்பாபிஷேகம் தொடர்பாக கும்பாபிஷேக பிரதம சிவாச்சாரியார் இந்து மத குறிப்பீடாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் 26/6/2024 புதன்கிழமை மீன்பாடும் தேன்னாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு வாழைச்சேனை பாசிக்குடா என்கின்ற முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தினுடைய இந்த மகா கும்பாபிஷேக கிரியைகளிலே நாளைய தினம் காலை விநாயகர் வழிபாடு, புண்ணியாக வாஜனம், சராட்சர கோமம் நடைபெற்று சங்கம தீர்த்த சங்கிரகணம், இந்த கும்பஸ்தாபனத்திற்காக புனித நீர்கள் கொண்டு வரப்படுவது, கடல் நீர், ஆற்று நீர், குளத்து நீர், சிவன் கோவில் தீர்த்தக்கேணி நீர், கங்கா நீர் போன்ற சிறப்பான இந்த புனித நீர்களெல்லாம் கொண்டு வந்து சங்கம தீர்த்த சங்கிரகணம் எடுத்து வருகின்றதாகிய சிறப்பான நிகழ்வு. அதனைத் தொடர்ந்து குண்ட மண்டல வேதிகா ஸ்தாபனம் பகல் 12 மணிக்கு ஆதித்ய அக்னி சங்கிரகணம், பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய பகவானை வழிபட்டு சூரியனிடத்திலிருந்து நேரடியாக அக்னியை எடுப்பது, நெருப்பை எடுப்பது, யாகத்திற்கான அக்னியை எடுத்துக்கொள்ளுகின்ற வகையிலே அமைப்பெறுவது. நாளை மாலை 4 மணி முதல் புண்ணியாக வாஜனம், மிருத்சங்கிரகணம், அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கடஸ்தாபனம், நியாசங்கள் நடைபெற்று பாலாலயத்திலே சென்று அங்கே கலாகர்ஷணங்கள் நடைபெற்று இந்த பிரதான கும்பங்கள் யாகசாலையிலே ஸ்தாபிக்கப்பட்டு பஞ்சகுண்டபக்ஷமாக இந்த யாகங்கள் ஆரம்பமாவது. இவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த நிகழ்விலே சகல அடியவர்களும் கலந்து கொண்டு இறையருளை பெறுகின்ற வகையிலே இந்த யாகாரம்பத்திலும் கலந்து நாளைய தினம் மறுநாள் நடைபெறுகின்ற வியாழக்கிழமை தைலாபியங்கத்திலும் கலந்து இறையருளை பெற்றேகுமாறு அன்போடு ஆலய பரிபாலன சபையினர்கள் சார்பிலே கேட்டு இந்த மகா கும்பாபிஷேகம் இனிதே நிறைவேறி உலக மக்கள் எல்லோருக்கும் முனேஸ்ரீ முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவிழா நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.